நிர்வாகத்தின் சார்பாக பொன்னாடை அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திரு மாரியப்பன் சார் அவர்கள் பொன்னாடை அளித்து கௌரவப்படுத்துகிறார். அனைவரும் உங்கள் கைகளை தட்டவும், உற்சாகப்படுத்திக் கொண்டே இருங்கள். உங்கள் கைகளில் 30 விதமான அக்குப்ரெஷர் புள்ளிகள் உள்ளன. சார் இளமீன் பள்ளியில் பணியாற்றி கணியாசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு பாலாஜி அவர்களுக்கு நமது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக பொன்னாடை அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திரு கோபி கிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடை அளித்து கௌரவிக்கப்படுகிறது. மதுரை மாவட்ட திரு கோபி கிருஷ்ணன் அவர்களுக்கு நமது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக பொன்னாடை அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சிறப்பிக்கப்படுகிறது. திரு எம் முத்துசெல்வம் அவர்கள் தலைமை ஆசிரியர். ப்ரோ பார்க்க சொல்லி எடுத்துருங்க. திருமதி கு கனகனதா அவர்கள் உதவி தலைமை ஆசிரியர் மேல்நிலை பிரிவு. வாழ்ந்து காட்டுறது வாழவே கூடாது. மற்றும் 25ஆம் கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் திரு ஆர் கணேஷ் குப்புசாமி அவர்கள் கோஆர்டினேட்டர் இங்கிலீஷ் மீடியம் செக்ஷன். நமது பள்ளியின் புரவலர்கள் சார்பாக பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. சென்ற கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் கணிதத்தில் முதல் மதிப்பெண் பெற்றதை பாராட்டி வே கல்யாண சுந்தரம் என்ற மாணவருக்கும் டி பாலன் மற்றும் எஸ் ஆனந்தவழி அவர்களின் நினைவாக பேட்டி மருத்துவ மாணவி ஏ ஹரிணி பாலா மற்றும் பேரன் ஏ சபரீஷ் பாலன் அவர்களின் சார்பாக சௌராஷ்டிரா மேல்நிலை பள்ளியில் பணியாற்றும் திரு எஸ் அசோக்குமார் மற்றும் அவர்களின் துணைவியார் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கை மட்டும் விட்டுறாங்க திருமதி நாகஜோதி அவர்களுக்கு நமது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக பொன்னாடையும் நினைவு பரிசும் அளித்து சிறப்பு செய்யப்படுகிறது. திருமதி நாகஜோதி அவர்களுக்கு நமது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக பொன்னாடையும் சிறப்பு பரிசும் அளித்து அரசு பொதுத் தேர்வில் வணிகவியல் பாடத்தில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர் முகமது பைசல் மற்றும் அம்மாணவரை பயிற்றுவித்த ஆசிரியர் திரு பாக்கியராஜ் அவர்களுக்கும் நமது பள்ளி தலைமை ஆசிரியர் திரு முத்துச்செல்வம் 2024-25ஆம் கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் வரலாறு பாடத்தில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர் எம் முகமது பைசல் மற்றும் மாணவரை பயிற்றுவித்த முதுகலை ஆசிரியர் திரு என் சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு விஜயமணி அவர்களின் பெற்றோர் முதுகலை ஆசிரியை பா விஜயலட்சுமி அவர்களுக்கும் பாலமுத்திர மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி ஆர் சாய்கீதா மற்றும் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர் ஜே முகமது ஆசிக் மற்றும் மாணவரை
பயிற்றுவித்த முதுகலை ஆசிரியர் திரு ஆர் கணேஷ் குப்புசாமி அவர்களுக்கும் திரு எம் நேருராஜன் அவர்களுக்கு நமது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக பொன்னாடை அளித்து கௌரவிக்கப்படுகிறது. பாடத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர் கோகுல் மற்றும் அம்மாணவரை பயிற்றுவித்த முதுகலை ஆசிரியர் சௌந்தரமணியன் அவர்களுக்கு அருப்புக்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பட்டதாரி ஆசிரியர் ஆர் ராஜா அவர்களின் ராஜா கண்ணன் அவர்களால் 2024-25 கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பாடவாரியான சராசரியில் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் ஆங்கில பாடத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர் ஆகாஷ்ராஜ் மற்றும் அம்மாணவரை பயிற்றுவித்த பட்டதாரி ஆசிரியை உமா மகேஸ்வரி அவர்களுக்கு அவர்களின் மகள் ஆர் சௌந்தரிய ஸ்ரீகரணி ஏ கிரவ் கிரீஸ் அவர்களின் சார்பாக பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. திரு சாலை அருள்பாண்டி அவர்கள் பெறுகிறார். அன்புள்ள பெற்றோர்களே, உங்களுக்காக எங்கள் ஆசிரியர் தயாரித்த எங்க பள்ளியில் இருக்கிற அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் கண்டென்ட் மூலமாக தான் ஸ்மார்ட் டிவியில பாடம் நடத்துறாங்க. இந்த ஓராண்டாக அவர்கள் தயாரித்த கண்டென்ட்டை எங்கள் பள்ளி செயலர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வெளியில உள்ள ஜட்ஜஸ்க்கு அனுப்பி அவங்க அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல 6 முதல் 8 வரை உள்ள பாட ஆசிரியர்களில் முதன்மை பெற்றவர் என் பள்ளி ஆசிரியர் திரு சாலை அருள்பாண்டி அவர்களுக்கு உங்களது கடவுளோடு அவர்களை உற்சாகப்படுத்துகின்றோம். அடுத்ததாக 9-10 கண்டென்ட் திரு உமா மகேஸ்வரி அவர்கள் திருமதி சிறந்த கண்டென்ட் கிரியேட்டர் 9 முதல் 10ஆம் வகுப்பு என்ற சிறந்த பரிசை தட்டிச் அல்லது 8 எலக்ட்ரான் விதி அப்படின்னு சொல்றோம். இந்த கொள்கையின்படி மந்து வாயுக்கள் தவிர மற்ற தனிமங்களின் அணுக்கள் முழுவதும் நிரப்பப்படாத இணைகளின் கூட்டை பெற்றிருக்கின்றன அப்படின்னு சொன்னாங்க. இப்ப உதாரணமாக நாம இப்போ சோடியத்தின் அணி எண்ணை எடுத்துக்கிடுவோம். சோடியத்தின் அணி எண் 11. அது தன்னோட கே கூட்டுல 2 எலக்ட்ரான்களையும் அடுத்தபடியா எல் கூட்டுல 8 எலக்ட்ரான்களையும் பெற்றிருக்கு. அதனுடைய மீதமுள்ள 1 எலக்ட்ரானை தன்னோட இணைதரன் கூட்டுல பெற்றிருக்கு. இப்போ கடைசி கூட்டுல பார்த்தோம் அப்படின்னா ஒரே 1 எலக்ட்ரான் தான் இருக்கு. இப்போ அது அந்த 1 எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது நிலையான அமைப்பை பெறவில்லை. அப்போ அந்த 1 எலக்ட்ரானை இழந்து அது நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறலாம். அப்போ அந்த கடைசி கூட்டுல இருக்கக்கூடிய 1 எலக்ட்ரானை இழந்து சோடியம் அணுவானது நியான் அணுவின் எலக்ட்ரான் அமைப்பை பெறுகிறது. அடுத்தபடியாக குளோரின் அயனி உருவாதல் பார்க்கிறோம். குளோரின் அயனியுடைய கூட்டில் 8 எலக்ட்ரான்களை பெற்றிருக்கும் விளைவு 8 எலக்ட்ரான் விதி அல்லது எண்ம விதி எனப்படுகிறது. தேங்க்யூ. சிறந்த கிரியேட்டர் என்ற பரிசை தட்டிச் செல்கிறார் திரு தங்க பள்ளிவேல் அவர்களுக்கு நமது பள்ளி முறைகளில் உடல் இனப்பெருக்கம் எனப்படும் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் ஒரு மிக முக்கியமான மற்றும் இயற்கையான வகையாகும். இதில் தாவரங்களின் வேர், தண்டு, இலை போன்ற உடல் பாகங்கள் மூலம் புதிய தாவரங்கள் எளிதாகவும் விரைவாகவும் உருவாகும் சிறப்பான செயல்முறையாகும். உதாரணமாக முறையான தாவரத்தின் வேர்கள் இருந்து புதிய கன்றுகள் உருவாகி அவை தனித்து வளர்ந்து புதிய தாவரங்களாக மாறுகின்றன. மேலும் சில தாவரங்களின் தண்டு பகுதிகள் நோட்ஸ் அல்லது கிளைகள் மூலம் புதிய தாவரங்களை உருவாக்கும் அற்புதமான திறனை கொண்டுள்ளன. பிரயோஃபில்லம் எனப்படும் பிரயோஃபில்லம் போன்ற தாவரங்களில் இலைகளின் விளிம்புகளில் சிறிய பிளான்ட்லெட்ஸ் கொண்டு ரூட்ஸ் மற்றும் லீவ்ஸ் உடன் புதிய தாவரங்கள் உருவாகின்றன. இந்த உடன் இனப்பெருக்க முறைகள் தாவரங்கள் விரைவாக பெருகவும் மரபணு ரீதியாக தாய் தாவரத்திற்கு முழுமையாக ஒத்த சந்ததியையும் உருவாக்க உதவுகின்றன. அதனால் உடன் இனப்பெருக்கம் தாவரவியலில் ஒரு சுவாரஸ்யமானவும் மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் இயற்கை செயல்முறையாகும். எங்கள் பள்ளி செயலர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நாங்கள் டிஜிட்டல் கண்டென்ட் தயாரித்து அனைவருக்கும் இதை செயல்படுத்தி வருகிறோம். இந்த விவரங்களுக்காக எங்கள் செயலர் அவர்கள் கேட்டுக்கொண்டவுடன்
3 ஜட்ஜஸ் முதல் 10, 11, 12 இதற்கான பரிசு வழங்கியவர் எமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு முத்துச்செல்வம் அவர்கள். 2024-25 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி கொடுத்த ஆசிரியர்களை கௌரவிக்கும் அழகிய தருணம் இது. முதலாவதாக உங்கள் கைகளில் 30 வகையான அக்குப்ரெஷர் புள்ளிகள் உள்ளன. நீங்கள் எப்பொழுதும் புத்துணர்வுடனே இருப்பீர்கள். அடுத்ததாக திரு அழகர் ராஜா அவர்கள் முதுகலை ஆசிரியர் கணிதம். திரு சவுந்தரபாண்டியன் அவர்கள் முதுகலை ஆசிரியர் சமூகவியல். ரெண்டாயிரத்தி 24-25 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பாடவாரியாக 100% தேர்ச்சியடைய செய்த ஆசிரியர்களுக்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. திரு அன்பார்ந்த மாணவர்களே, பெற்றோர்களே, ஒரு நாளைக்கு 1500 முறை கைதட்டணும்னு சொல்லி மருத்துவ உலகம் சொல்லுது. ஆனா நீங்க கைதட்டாமையே இருக்கீங்க. திரு என் சவுந்தரபாண்டியன் அவர்கள் முதுகலை ஆசிரியர் வரலாறு, ஆசிரியர் வேதியியல். திரு ஆர் லோககுமார குருதாஸ் அவர்கள் முதுகலை திருமதி பா விஜயலட்சுமி அவர்கள் உயிரி விலங்கியல். திரு ஆர் கணேஷ் குப்புசாமி அவர்கள் முதுகலை ஆசிரியர் தாவரவியல். திரு ஆர் கணேஷ் குப்புசாமி அவர்கள் உயிரி தாவரவியல். திரு ஆர் அழகர்ராஜ் அவர்கள் முதுகலை ஆசிரியர் கணிதம். திரு ஆர் பாக்கியராஜ் அவர்கள் முதுகலை ஆசிரியர் வணிகவியல். திரு டி பிரியதர்ஷினி அவர்கள் முதுகலை ஆசிரியர் கணினி அறிவியல். திரு டி பிரியதர்ஷினி அவர்கள் கணினி பயன்பாடுகள். 2025 கல்வியாண்டில் புதியதாக அதிக மாணவர்களை சேர்த்தமைக்காக நமது பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றும் சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு திரு டி பிரியதர்ஷினி அவர்கள் முதுகலை ஆசிரியர் கணினி அறிவியல். மாணவர்களை சேர்த்தமைக்காக நமது பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றும் சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு நமது பள்ளி நிர்வாகம் சார்பாக சிறப்பு பரிசளித்து சிறப்பு செய்யப்படுகிறது. ஆசிரியர் மேல்நிலை பிரிவு திருமதி பி விஜயலட்சுமி அவர்கள் முதுகலை ஆசிரியர் மேல்நிலை பிரிவு. மாவட்ட அளவில் முதலிடமும் மாநில அளவில் கலந்து கொள்வதற்கு பயிற்சி அளித்த ஆசிரியர்களுக்கு பலகுறை போட்டியில் முனைவர் எஸ் குமார் அவர்கள் முதுகலை ஆசிரியர் வேதியியல். திரு பி கௌதம் அவர்கள் பட்டதாரி ஆசிரியர். திரு ஆர் பாக்கியராஜ் அவர்கள் முதுகலை ஆசிரியர் வணிகவியல். தனிப்பாடல் திருமதி பி பவானி அவர்கள் பட்டதாரி ஆசிரியை தமிழ். சென்ற வருடம் ஜனவரி 2025 முதல் டிசம்பர் 2025 வரை விடுப்பு எடுக்காத ஆசிரியர் திரு முனிராஜா அவர்களுக்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. திரு பி வேல்முருகன் அவர்கள் முதுகலை ஆசிரியர். திருமதி எஸ் சண்முகப்பிரியா முதுகலை ஆசிரியை. திரு ஆர் செந்தில்குமார் அவர்கள் ஓவிய ஆசிரியர்.
ஸ்ரீகுமார் பட்டதாரி ஆசிரியர், திரு ஜே கண்ணன் அவர்கள் பட்டதாரி ஆசிரியர், திரு ஆர் செந்தில்குமார் ஓவிய ஆசிரியர், கனகராஜ் உடற்கல்வி ஆசிரியர், சார் ப்ளீஸ் கேமரா திரு மேடம். சாலை அருள்பாண்டி பட்டதாரி ஆசிரியர், திரு வி மனோஜ்குமார் பட்டதாரி ஆசிரியை, திருமதி ஹேமா பிரீத்தி அவர்கள் பட்டதாரி கணினி ஆசிரியை, திரு சாலை அருள்பாண்டி தமிழ் ஆசிரியர், திருமதி ஜே கார்த்திகா அவர்கள் சமூக அறிவியல் ஆசிரியை, திரு வி மனோஜ்குமார் அவர்கள் திருமதி ஹேமா பிரீத்தி அவர்கள் திருமதி ஹேமா அவர்கள் வணிகவியல் ஆசிரியை, செல்வி அனுகார்த்தியாயினி, செல்வி காவ்யா அவர்கள் தமிழ் ஆசிரியை, திருமதி சிவசுப்பிரமணியன் அவர்கள் ஆங்கில ஆசிரியர், திருமதி உமாதேவி அவர்கள் ஆங்கில ஆசிரியை, திரு ஆர் காளிங்கராஜா அவர்கள் கணித ஆசிரியர், திரு சத்யநாராயணன் அவர்கள் இளநிலை உதவியாளர், திரு நவகாலிஸ் அவர்கள் பதிவுரை எழுத்தர், திரு முரளிகிருஷ்ணன் அவர்கள் திரு மாரிஸ்ராஜ் அவர்கள், திரு ரகுராம் அவர்கள், திருமதி செல்வி அவர்கள், திருமதி செல்வி அவர்கள், மேலும் பல்வேறு வகையான உதவிகளை நம் பள்ளிக்கு இன்று வரை செய்து வருபவர் அவருக்கு நமது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக பொன்னாடை அளித்து சிறப்பு செய்யப்படுகிறது. நமது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக பொன்னாடை அளித்து சிறப்பு செய்யப்படுகிறது. ஆண்டு முழுவதும் மாணவர்களுக்கு நேர காலம் பார்க்காமல் உணவு சமைத்து கொடுத்து நமது பள்ளியின் சத்துணவு பணியாளர்கள் அவர்களுக்கு பள்ளி நிர்வாகத்தின் 2024-25 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பில் முதல் சிறப்பு செய்யப்படுகிறது. அனைவரும் உங்கள் கைகளை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பில் 3ஆம் இடம் பெற்ற மாணவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இரண்டாயிரத்தி 24-25
2025ஆம் கல்வி ராஜா 2ஆம் இடம் பெற்ற மாணவர் கே தங்கப்பாண்டி, 3ஆம் இடம் பெற்ற மாணவர் பா சிவா அவர்களுக்கு மூன்றாம் இடம் பெற்ற மாணவர் சிவா அவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அனைவரும் கைகளை தட்டி உற்சாக. வன்னியப்பிரபு என்ற மாணவன் திருநெல்வேலியில் அவரோட தாயார் பரிசை பெற்றுக் கொள்கிறார். ஈன்ற பொழுதும் தன் மகனை பெரிதும் 25ஆம் கல்வியாண்டில் என்எம்எஸ் தேர்வில் வெற்றி பெற்ற பி விஸ்வதனா, மேகநாதன், பாவேஷ், கவின், யுவராஜ் ஆகிய மாணவர்களுக்கு கேட்டரிங் உரிமையாளர் திரு டி வி கார்த்திக் பாபு என்பாரின் நண்பர் திருமதி கே ஆர் கௌசல்யா ராணி மற்றும் திருமதி டி பி கணேஷ் பாபு ஆகியோர்களால் பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. என்எம்எஸ் தேர்வில் வெற்றி பெற்ற மேகநாதன் அவர்களுக்கு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. என்எம்எஸ் தேர்வில் வெற்றி பெற்ற பாவேஸ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. என்எம்எஸ் தேர்வில் வெற்றி பெற்ற கவின் என்ற மாணவனுக்கு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. என்எம்எஸ் தேர்வில் வெற்றி பெற்ற யுவராஜ் என்ற மாணவருக்கு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. இரண்டாயிரத்தி 24-25ஆம் கல்வியாண்டில் செல்வன் தர்சன் செல்வன் சிவகார்த்திகை வேலன் 68, செல்வன் சுமன்குமார், ப்ரோ கொஞ்சம் ஜூம் போயிட்டு சைடு கிராப் வேணாம் ரொம்ப. செல்வன் சுமன்குமார், செல்வன் சிவகார்த்திக், செல்வன் குகன், மேகநாதன் 9A வகுப்பை சேர்ந்த மேகநாதன், 9D வகுப்பை சேர்ந்த விஸ்வதனா, 9A வகுப்பை சேர்ந்த யுவராஜ், டென்பி பிரவீன் குமார், எம் நிதிமாறன் 10A, யோகித் குமார் 10A, நைனிய வகுப்பை சார்ந்த மேகநாதன், A3 வகுப்பை சேர்ந்த ஆர்பி நவீன், 11A4 சேர்ந்த ஆர்த்திகேஷ், 11C1 பாரதி, 11C1 எம் இருளப்பன், 2025-26ஆம் கல்வியாண்டில் சிலம்பம் போட்டியில் அதிக பரிசுகளை வென்ற மாணவர் ஜி செல்வபாண்டி என்பாருக்கு திரு எம் நேருராஜன் NSS டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் தேனி டிஸ்ட்ரிக்ட் அவர்கள் சார்பாக பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. ரெண்டாயிரத்தி 25-26ஆம் கல்வியாண்டில் நாட்டு நலப்பணி திட்டத்தில் சிறந்த மாணவர்கள் மீனாட்சி சுந்தரம் மற்றும் ஹரிகரன் ஆகியோருக்கு
தேனி டிஸ்ட்ரிக்ட் என்எஸ்எஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் திரு நேருராஜன் அவர்களால் பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. 2025-26 கல்வியாண்டில் நாட்டு நலப்பணி திட்டத்தில் சிறந்த மாணவர்களாக விளங்கிய மீனாட்சி சுந்தரம் மற்றும் ஹரிகரன் ஆகியோர்களுக்கு தேனி டிஸ்ட்ரிக்டின் என்எஸ்எஸ் ஆபீசர் திரு நேருராஜன் சார்பாக பரிசுகள் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. ரெண்டாயிரத்தி 25-26 கல்வியாண்டில் சாரண சாரணி இயக்கத்தில் சிறந்த மாணவர் குவேந்திர பாண்டியன் என்பவர் மதுரை கல்வி மாவட்டத்திலிருந்து சாரண சாரணிய இயக்கம் சார்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள லக்னோவில் நடைபெற்ற ஜாம்பூரில் கலந்து கொண்டமைக்கு நமது பள்ளி மாணவர் ஆதித்யா என்பவருக்கு திரு நேருராஜன் என்எஸ்எஸ் ஆபீசர் அவர்கள் சார்பாக பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. 2025-26 கல்வியாண்டில் சுற்றுச்சூழல் எக்கோ கிளப் மன்றத்தில் சிறந்த மாணவர் ஏ குருதர்ஷன் என்பவருக்கு என்எஸ்எஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் தேனி டிஸ்ட்ரிக்ட் அவர்கள் சார்பாக பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. சிறந்த நன் மாணவருக்கான பரிசு என் குகன் இடைநிலை பிரிவு ஆகிய மாணவர்களுக்கு அருப்புக்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளி பணியிடத்தில் ஓய்வு பெற்ற பட்டதாரி ஆசிரியர் திரு ஆர் ராஜு அவர்கள் சார்பாக பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. 2025-26 கல்வியாண்டில் விடுப்பு எடுக்காமல் வருகை புரிந்த மாணவர்களுக்கு அருப்புக்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பட்டதாரி ஆசிரியர் திரு ஆர் ராஜு அவர்கள் சார்பாக பரிசு வழங்கி சிறப்பிக்க 26 கல்வியாண்டில் விடுப்பு எடுக்காமல் வருகை புரிந்த மாணவர்களுக்கு அருப்புக்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பட்டதாரி ஆசிரியர் திரு ஆர் ராஜு அவர்கள் சார்பாக பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. எஸ் சிவகார்த்திக் 6ஆம் வகுப்பு, ஆர் ஆனந்தராஜ் 11ஆம் வகுப்பு, சிவகார்த்திக் 6ஆம் வகுப்பு, ஆர் ஆனந்தராஜ் 11ஆம் வகுப்பு, ஐ பாரதி 11ஆம் வகுப்பு, இம்மாணவர்கள் மூவரும் ஆண்டு முழுவதும் ஒரு நாள் கூட விடுப்பெடுக்காமல் பள்ளிக்கு வருகை புரிந்த மாணவர்கள். எனவே அனைவரும் தங்கள் கரகோஷங்களை ஏற்கவும். நமது பள்ளியில் நடைபெறும் ஒவ்வொரு விழாக்களின் போதும் மிக அருமையாக ட்ரம்ஸ் கருவியை இசைத்து செயல்பட்ட நமது பள்ளி மாணவர்களுக்கு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றிய ஜெகதீஸ்வேல் சிறப்பாக இசைக்கருவி இசைக்கிறதுக்காக சபரிமூர்த்தி அனைவரும் உங்கள் கைகளை தட்டலாம். எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. சூரியமூர்த்தி ஜீவன் அருண்குமார், பரிசினை பெறுவதற்கு கலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவர்கள் அனைவரும் தயாராக இருக்கும். ஆண்டு விழா கலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு சௌராஷ்டிரா இருபாலர் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றிய திரு ஆர் ஆர் கண்ணன் அவர்கள் சார்பாக பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. டிவோஷனல் சாங். உங்களை தேடி வரும் ஆன்லைன் வழியாக வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே ப்ரோ. அடுத்து வெஸ்டர்ன் டான்ஸ். ஓகே ப்ரோ. ஆக்ஷன் டான்ஸ்.
ஆக்சன் டான்ஸை சேர்ந்த மாணவர்களுக்கு ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. எனக்கு ஓகே ப்ரோ. திருவிழாவில் வெற்றி பெற்ற இலக்கிய நாடக மாணவர்கள் அனைவரும் மேடைக்கு வரவும். ஓகே ப்ரோ. சார் பேக்ல வாங்க சார். அடுத்தபடியாக எங்கள் பள்ளியில் மாணவர்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுத்தரும் செல்வி கவிதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Tomorrow goes, new ideas, days and goes, hand in hand we lead the way, writing history MLWA way. Next Sora, we believe we explore, future starts now. Next Sora at MLWA 2K26, learn, lead, write, MLWA next Sora. Thank you.
நாம் காண இருப்பது மூன்றாவது திருவிளையாடலான திருநகரம் கண்ட படலமாகும். மதுரையை நிர்மாணித்தது பற்றியும் அதன் சிறப்புகள் பற்றியும் விவரிக்கும் படலமாகும். நாம் காணும் திருநகரம் கண்ட படலம் எனும் இலக்கிய நாடகம் சிற்சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. கடம்பவனத்தின் கிழக்கில் மணவூர் எனும் ஒரு ஊர் இருந்தது. அதனை தலைநகராக கொண்டு குலசேர பாண்டியன் எனும் மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அந்த நகரில் தனஞ்சயன் எனும் வணிகன் வாழ்ந்து வந்தான். தனஞ்சயன் வாணிபத்திற்கு சென்று விட்டு வரும் வழியில் இயற்றிவிட்டது. அதனால் அவன் காட்டில் தங்க நேரிட்டது. காட்சி 1. கதாபாத்திரம் தனஞ்சயன். இடம் காடு. தனஞ்சயன் தனியே இறைவனை வேண்டும் காட்சி உங்களுக்காக இதோ. அடடா, இவ்வளவு இருட்டாகிவிட்டதே, இப்படி காட்டில் மாட்டிக்கொண்டேனே. கருணையின் வடிவமான இறைவா, நீயே எனக்கு துணை. அடடா, இங்கு ஏதோ ஒளி தெரிகிறதே. ஈசனே, என் இறைவா, உங்கள் திருமேனி கொள்ளை அழகு. இப்படி முற்புதர் மண்டி கேட்பாளர்கள் கிடக்கிறீர்களே, அரசரிடம் சென்று உங்களை உடனே உலகறிய செய்கிறேன். காட்சி 2. கதாபாத்திரம் தனஞ்சயன் குலசேர பாண்டியன் அமைச்சர் சிவபெருமான். இடம் அரண்மனை. தனஞ்சயன் காலையில் மணவூருக்கு சென்று மன்னனை சந்தித்தான். முதல் நாள் இரவு தான் கண்ட செயலை கூறினான். மன்னர் மன்னா, வாழ்க மன்னா, வான்முகில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க மன்னா, கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, மன்னா வாழ்க, உன் கொற்றம் வாழ்க. வணக்கம் மன்னா. வாருங்கள். தாங்கள் யார்? என்ன செய்தி கொண்டு வந்துள்ளீர்கள்? மன்னா, முற்புதர் மண்டி கேட்பாரற்று கிடக்கும் சிவபெருமானின் திருமேனியை கண்டேன். மிகவும் அற்புதமான சிலை மன்னா. மக்களுக்கு பயன்தரும் மரங்களை நட்டு கோவிலை நந்தவனமாக மாற்றி பசுமையாக வேண்டும் மன்னா. அப்படியே ஆகட்டும். சொக்கநாதா என கூறிக்கொண்டு மன்னர் உறங்கச் செல்கிறார். பாண்டிய மன்னன் கனவில் சோமசுந்தரர் தோன்றி ஆலோசனை கூறுகிறார். குலசேகரா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டோருக்கு நிறைவா போற்றி. ஈசனே உன்னை வணங்குகிறேன். மன்னா, கடகவனத்தை சுற்றி ஒரு நகரத்தை உருவாக்கு. கடகவனத்திற்கும் என்னை ஊரறிய உடலறிய செய். அப்படியே ஆகட்டும் நிறைவா. திடுக்கிட்டு விழுந்த மன்னன் விடியும் வரை காத்திருந்தான். அரசவையை உடனே கூட்டி ஆலோசனை செய்கிறான். அமைச்சரே, அடங்குகிறேன் மன்னா. தனஞ்சயன் நேற்று அரசவை கூறியதை அனைத்தும் என் கனவில் கண்டேன்.
தாங்கள் உடனே அரண்மனை ஜோதிடரை அழைத்து என்ன செய்யலாம் என கேளுங்கள் அமைச்சரே. அப்படியே ஆகட்டும் அண்ணா. தங்களிடம் தனஞ்சயன் கூறியதை நேற்றே ஜோதிடன் கூறியுள்ளேன் அண்ணா. அவரும் நம்முடன் அத்தின்மையை பார்க்க வருகிறார் அண்ணா. என்ன செய்யலாம் என்பதை சிந்திப்போம். பாருங்கள் அண்ணா. காட்சி 3. கதாபாத்திரம் மன்னன், தனஞ்சயன், சிவபெருமான், அமைச்சர். இடம் காடு. அமைச்சர் பெருமக்களோடும் பெரியவர்களோடும் பாண்டியன் கலந்தாலோசித்து சொக்கநாதரை தேடி புறப்பட்டான். ஒரு 5 செகண்ட் பாஸ் பண்ணலாமா? கார்டு மட்டும் மாற்றிக்கிறேன். குலசேகரா, சிவ ஆகமத்தில் கிடைக்கூடிய முதல் நூல், வரி நூல், சார்பு நூல் ஆகியவற்றை படி. மன்னர் ஆலயத்திற்கு குடமுழுக்கு செய்து ஆலய பணிகளை சிறப்பாக முடித்தார். காட்சி 4. கதாபாத்திரம் தனஞ்சயன், மன்னன், அமைச்சர், சிவபெருமான். இடம் கோவில். ஆலய பணிகள் சிறப்பாக முடிந்தாலும் மன்னர் கவலையடைந்தார். குலசேகரா, இறைவனே, உன் அருளால் மீனாட்சி சொக்கநாதர் கோவிலை உருவாக்கி விட்டேன். கடம்ப மரங்களை நட்டு அழகிய வனமாக மாற்றிவிட்டேன். கடம்ப மரங்களுக்கு நடுவே அழகிய பூஞ்செடியிலையும் நட்டுவிட்டேன். இக்கோவிலுக்கும் வனத்திற்கும் நான் சாந்தி செய்ய வேண்டும். நான் என்ன செய்வேன்? மன்னா கலங்காது. இதோ என் திருமுடியின் மேல் இருக்கும் விரை நிலவின் அமிர்தத்தை இந்த நகரத்தின் மீது தெளிக்கின்றேன். இந்த அமிர்தம் இந்த நகரத்தை தூய்மை செய்து இனிமையாக்கும். என் கருணையால் அமுதம் சிந்தி மதுரை மாறி இளமை தன்மையை பெற்றதால் இன்று முதல் நகரம் மதுரை என்று அழைக்கப்படும். புனித மரங்கள் அல்லது புனித தோப்புகள் குறிப்பிட்ட கலாச்சாரத்தின் மத ரீதியிலான சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தவை. தமிழ்நாட்டில் உள்ள அழகர் மலை இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். பாண்டிய மன்னன் மதுரையின் கிழக்கே ஐயனாரையும், தெற்கு சப்தகன்னியரையும், மேற்கே திருமாலையும், வடக்கே பத்திரகாளையும் காவலாக நிறுவி நன்னெறிப்படி ஆட்சி செய்தார். இப்படலத்தின் மூலம் பசுமை சூழ்ந்த கடம்பானத்துக்கு பாரம்பரிய முறைப்படி மதுரை நகரம் உருவானதையும் அழகாக எடுத்துரைத்து கூறப்பட்டுள்ளது. பசுமை என்று போற்றுவோம், பாரம்பரியம் பேணுவோம். பூமி தாயை காப்போம், பசுமை வாழ்வை நாடுவோம். மரம் நடுவோம், நாள்தோறும் நீர் சுரக்கும் மொழி வாழ்வோம். பசுமையும் சங்கமும் பண்டைய காலத்தை மீண்டும் பெறுவோம். பசுமையை காப்போம், பாரம்பரியம் போற்றுவோம். எங்கள் இலக்கிய நாடகத்தை காண வந்த உங்களுக்கு மன்னர் குலசேகர பாண்டியனின் அன்பு பரிசு விதைப்பந்து. குப்பை மேடுகளை அகற்றி விதைப்பந்தை நட்டு பூமியை பசுமையாக்குங்கள்.
எவ்வளவு நேரம் தான் இப்படி ஆடிட்டு இருக்கிறது? கொஞ்சம் ட்ரெண்டிங்கா ஆடுவோம். देखो చూపిస్తాను. நான் கேட்டது நான் பாட்டு கேட்டேன். ஆனா அவர் எனக்கு கொடுத்தது போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? எப்படி ஆஃப் பண்ண போறேன்? Thank you. Your conference were remarkable. Let us applaud our talented seniors.
இந்த நாடகம் ஏஐ ஆசிரியரா மனித ஆசிரியரா எது சிறப்பு என்பதை பற்றியது. Good evening all. In today's modern world, technology is growing fast. Artificial intelligence has entered class. But can AI replace a human teacher? Let's for AI teacher, student 1, student 2, student 3, human teacher. Scene 1. Wow, our classroom looks new. No blackboard, no chalk. I love this classroom. Yes, this classroom looks very beautiful. Good morning. Attendance complete. Today's topic is photosynthesis. Plants convert sunlight into energy. Formula displayed. Wow, yeah, explain so fast and clearly. Learning is very easy now. But I did not understand anything. Teacher, can I explain again? Request denied. That time limit exceeded. Next topic loading. The AI is fast, accurate and knowledgeable. But something is missing. Scene 2. Good morning, my dear children. Why do all look worried? I couldn't understand the lesson. That's okay. Everyone learns differently. Come, I will explain slowly. Imagine a kitchen. Sunlight is the gas. Plants are cooked. Oh, now I understand, teacher. Human emotion detected, but my data accuracy is 100%. Yes, AI, you have knowledge, but I have patience. You have data, but I can. You teach the brain, I teach the heart. Scene 3. AI can help our children learn faster, but only teacher can understand. The tears, fears and dreams. Scene 4. Student speaking. AI helps us learn concepts. Teacher helps us gain confidence. AI gives answer, but teacher gives hope. Conclusion updated. Human teacher are irreplaceable. I will assist, not replace. Technology can support education, but a teacher is shaped in the future. AI is powerful. A human teacher, shaper of young mind. Salute our teacher. Thank you, teacher.
செயலாளருடன் மற்றும் நிர்வாகத்தினருடன் குரூப் போட்டோ எடுக்க வேண்டியிருப்பதால் அனைத்து பணியாளர்களும் ஆசிரியர்களும் வருகை தருமுறை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்படியே வெயிட் பண்ணுங்க. வெயிட் சார், வெயிட் பண்ண வெயிட். தலைமையேற்ற ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அலுவலர் திருப்பதி ஐயா அவர்களுக்கும் நம் சிறப்பு விருந்தினர் மதுரை மாவட்ட கல்வி அலுவலர் உயர்திரு யூபி செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கும் கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதியின் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் இறைவனாகும் என்ற உயரிய கனவை நனவாக்கி எழுமின் விழிமின் தன்னை அர்ப்பணித்து எங்களை வழிநடத்தும் நம் பள்ளி செயலர் மற்றும் கல்வி முகமை உறுப்பினர்கள் அனைவரும் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளியின் ஒழுங்கு, முன்னேற்றம், மாணவர்களின் முழுமையான வளர்ச்சி ஆகியவற்றில் என் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். விருந்தினர்களை வரவேற்ற உயர்நிலை உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியினை மெருகூட்டி தொகுத்து வழங்கிய மேலே உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களை மேடைக்கு அழைத்த பட்டதாரி அறிவியல் ஆசிரியர் அவர்களுக்கும் பட்டதாரி கணித ஆசிரியர் அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி கூறுவதில் கடமைப்பட்டுள்ளேன். அறியாமை என்ற இருளை அகற்றி அறிவு என்ற ஒளியை ஏற்றி ஒவ்வொரு மாணவரின் வாழ்விலும் நம்பிக்கையை விதைக்கும் என் பள்ளி ஆசிரியர்கள் பெருந்தடைகள் அனைவருக்கும் என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் திறமையால் நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்தளித்து கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவர்களுக்கும் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிளேயர் மேக்ஸ்வெல் ஆங்கில பயிற்சி மையத்தின் நிறுவனர் மற்றும் ஆசிரியர்களுக்கு இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வு சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர், பள்ளி அலுவலக பணியாளர்கள், நடன வடிவமைப்பாளர்கள், காவல்துறை நண்பர்கள், மேடை அலங்காரம், ஒளி அமைப்பாளர்கள் ஆகியோருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவாக தங்கள் அரிய நேரத்தை ஒதுக்கி இவ்விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்த பெற்றோர்களுக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நெக்ஸோடா at MLWA 2K 2026 இனிமே நிறைவுற்றது. மீண்டும் இறைவனுக்கும் அனைவருக்கும் நன்றிகள் பல. நன்றி, வணக்கம். भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय